திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தை அன்றி மழையோ பனியோ பெய்யாது என்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்க நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். எலியா ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன். அவன் ராஜா. எவ்வளவு பேரை தாண்டி போனோம், மந்திரியை தாண்டி போனோம், காவலை தாண்டி போனோம். ஆனா பைபிள் சொல்லுது அதெல்லாம் எதையும் காணோம். திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கின்னு இருக்கு. அப்படி அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அரண்மனை கதவு தானா திறக்கும். எத்தனை காவல் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு என்கிட்ட தேவை, கர்த்தருடைய வார்த்தை. யோசேப்புக்கு அப்படிதானுங்க. அவன் இருந்தது சிறைச்சாலைக்குள்ள, ஆனா அவன் நின்னது பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். காரணம் என்ன? கர்த்தருடைய செயல் அவனுக்குள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள எவ்வளவு அதிகமாக இறங்குதோ அவ்வளவு அதிகமாக நம்புங்க. நான் இருப்பது ஒரு சிறையிருப்பு போல இருந்தாலும் இந்த கதவு திறக்கும். இந்த கதவு மாத்திரம் அல்ல, அடுத்த கதவும் திறக்கும். அடுத்த கதவு மாத்திரமல்ல, பெரிய கதவுகளும் எனக்காக திறக்கும். பெரிய கதவுகள் மாத்திரமல்ல, தேசத்தின் கதவுகளும் எனக்காக திறக்கும். அரண்மனையின் கதவுகள் திறக்கும். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும். ஏனென்றால் அறிவிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. I have the word of God. என்னிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்ற நிச்சயம் எனக்குள் இருக்கும்னா எனக்காக கதவுகள் திறக்கும். ஏனென்றால் என் வசனத்தை காத்துக்கொண்டப்பா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்.